ஜெம் பக்தி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இந்த 12 ராசிகள், இந்த 9 கிரகங்கள் எப்படி அவங்கவுங்க வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 9 கிரகங்களை வச்சுக்கிட்டு 12 ராசிகளுக்கும் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த 9 கிரகங்களும் நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் கிடையாது. அவர்களுடைய அடிப்படை ஜாதகம் ஒன்று இருக்குது, பிறந்த நேரம், லக்னம். அதை வச்சு தான் யோகாதிபதி, மரகாதிபதி, பாதகாதிபதி இதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் மட்டும்தான் இங்கே பலன்களை தரும். இப்போ நாங்கள் அப்போ சொல்லிட்டு இருக்க பலன்கள் என்னதான் சார் கிடைக்கும்? ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறீங்க, சனி பயிற்சிங்கிறீங்க, இந்த மாதிரி பயிற்சி பலன்கள்லாம் என்னதான் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரகச்சாரத்தை அடிப்படை வச்சு சொல்கிறது. அந்த கிரகச்சாரங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா கிரகங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். சனி கிரகம் 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேதுங்கிறது 1.5 வருஷம். இதெல்லாம் நம்ம தான். இது இல்லாமல் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் இதெல்லாம் மாதம் மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு தமிழ் மாதம் மாறும்போதும் சூரியன் அதனுடைய இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது சித்திரை மாதம் மேஷத்தில் இருக்கும், பங்குனி மாதம் மீனத்தில் இருக்கும். 12 ராசிக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் மாதம். இப்படி மாறிட்டே இருக்கிற இந்த கிரகங்களால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமை அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா உத்தரம் 2, 3, 4 பாதம், ஹஸ்தம் முழுசா 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதம். இந்த கன்னி ராசிக்காரர்களை பற்றி நம்ம ஒரு சின்னதாக ஒரு அறிமுகம் சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்கள் சரஸ்வதி கடாட்சம் பெற்றவர்கள். அவங்க வீட்டில் யாராவது விஷ்ணு பூஜை பண்ணியிருந்தா, பெருமாள் பூஜை பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ராசியில் குழந்தைங்க பிறக்கும். மேக்சிமம் இந்த ராசியில் இருக்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி நாதன் புதன். அந்த புதன் இந்த ராசியில் தான் உச்சமடைகிறார். 120% பலன்கள், அதாவது அவருக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய பலம் கிடைக்கும். அவ்வளோ நல்ல அருமையான ஒரு ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தான்கிற கொஞ்சம் ஹெட்வெயிட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதே மாதிரி எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கெல்லாம் கேட்குறபடி அந்த வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நபர்னு சொல்லலாம். கொடுத்துருவாங்க. என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஹெல்பிங் சென்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஹெல்பிங் சென்ஸ் உள்ள ஒரு ராசி இது. அப்படிப்பட்ட இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன செட்பேக் இந்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு குரு 8ல் இருக்க போகிறார். ஏப்ரல் மாதம் குரு மாறப்போகிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அருமையான 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது இந்த ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும், அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னால் இந்த குரு பயிற்சி நடந்துச்சு இல்லைங்களா, 8ல் குரு இருக்காரு. இதெல்லாம் என்னென்னங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க, வேலை செஞ்சதுக்குண்டான பணம் சேராது, இல்லை லேட்டாக வரும், சம்டைம்ஸ் வராமையே கூட போகலாம். அதுமாதிரி வேலையில் திருப்தி இல்லாமல் போகும். இவங்க ஒரு ஒர்க்கு ஒரு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேலிடத்தில் அது கடிவாளம் போடுவாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டியதில் இருக்க மாதிரி செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புதுசாக எந்த முயற்சியும் இவங்களை எடுக்க விட மாட்டார்கள். ஏன்னா இவங்க சரஸ்வதி கடாட்சம் பெற்றவர்கள் சொல்லிட்டோம். அப்படிப்பட்டவங்களுக்கு புது தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மேலே இருக்கவங்களுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை நிறுத்துவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தகுந்த பேமெண்ட், அந்த தன வரவு கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் வரைக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் என்ன சார் ஆகிடும் அப்படின்னா, குரு 8ஆம் இடத்துல 9ஆம் இடம் போயிடுவார். 9ஆம் இடம் போயாச்சுன்னா உங்களை பிடிக்கிறதே ஆள் கிடையாது. அவ்வளோ அருமையான டைம். அதாவது ஏப்ரல் டு அடுத்த ஏப்ரல் 2025 ஏப்ரல் வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். அதனால் என்ன சார் எனக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இட குரு அது அருமையான ஒரு பாசங்க. அதுக்கு ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம். அதாவது கஷ்டத்துலேருந்து ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அதில் ஓடி போனவன் வீட்டை விட்டு ஓடி போகிறவன் அர்த்தம் இல்லை. ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னா கஷ்டம் எங்கே கஷ்டம் அங்கேருந்து ஓடிப்படும். அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இவங்களுக்கு, அதாவது கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறது அந்த குரு தெரியப்படுத்துகிறோம். அதனால் அந்த குரு நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு பெரிய கொஞ்சம் பேட் நியூஸ்ன்னு சொல்லலாம். இதை 1ஆம் இடத்துல கேது, இவங்க ராசியிலே கேது இருக்குது, நேர் 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. இது சர்பதோஷம்னு சொல்லுவாங்க. இது திருமண முயற்சிகளை ரொம்ப தடை பண்ணும். அதாவது இவங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க 2 பேருக்குமே பிடிச்சா வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. இப்படியான தடங்கல்களை அந்த ஜென்ம கேதுன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பிளாக் பண்ணும். 7ஆம் இடத்து ராகுக்கு கேட்கவே வேண்டாம், அளவு பண்ணவே மாட்டார் மேரேஜுக்கு. ஆனாலும் பேரண்டாக இருக்கவங்களுக்கு அந்த தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இவங்க முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சரி சார், இதில் கல்யாணம் ஆகிறதுக்கு ஏதாவது வழி உண்டா, பரிகாரம்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. சர்பசாந்திக்கு பரிகாரங்கள் நிறைய இருக்குது. அது இந்த ஜாதகத்தை காமிச்சு கொண்டு போய் கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் நல்ல ஜோசியர் நிச்சயமாக சொல்லிடுவார். சர்பசாந்தி பண்ணிக்கிட்டால் இந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த 9ஆம் இடத்துக்கு குரு மாறினோடனே நிச்சயமாக அமையும்.
இன்னொரு ஒரு நல்ல செய்தி இந்த விஷயத்தில் இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்வீட்டான செய்தின்னு கூட சொல்லலாம். 9ஆம், அதாவது இது வரைக்கும் 5ல் இருந்த சனி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த லாஸ்ட் டைம் சனி பயிற்சி மாறிச்சு இல்லைங்க, அதுதான் உண்மையான ஒரு சனி பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த சனி பயிற்சி தான் உண்மையான பயிற்சி. இனிமேல் நாங்கள் சனி பயிற்சின்னு சொல்ல மாட்டோம். அது வக்கர நிவர்த்தி, அதிசாரம்னு நிறைய இவங்க குழப்புறாங்க. அதெல்லாம் நீங்கள் குழம்பவே வேண்டாம். இந்த சனி பயிற்சி லாஸ்ட்டாக நடந்தது தான் உண்மையான சனி பயிற்சி. அதுவும் பிரகாரம் 6ல் சனி வரும்போது இவங்களுக்கு எல்லா விதமான நோய், எந்த நோய் இருந்தாலும் அது குணமாயிடும். ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுமாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள். 6ஆம் இடம் வந்து ருணரோக சத்துருன்னு சொல்லுவோம். எதிரிகள் அழிவார்கள், கடன் தீரும், கடன்லேருந்து வெளில வந்துடலாம், புது புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி அருமையான ஒரு நல்ல நேரம் இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன். அர்த்தாஷ்டம சூரியன் சொன்னால் அவர் கொஞ்சம் தகப்பனாருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கை வைப்பார். அதனால் அந்த பேரண்ட், தாயார், தகப்பனார், அந்த மாதிரியான குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். அதனால் மொத்தத்தில் வந்து இது உங்களோட தெய்வ நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து திருப்பதி ஒரு நடை போயிட்டு திருப்பதி ஏழுமலையான வேண்டிட்டு வர்றது நல்லது.